தானயா? சீக்கிரம் எழுந்து வாயா, முட்டி மறைக்கணும். அது வந்து வா குடி. நீ எதுவும் சொல்லாத வா. ஏய் கையில கிடைச்சது தேடி தெரியுமாடா? எல்லாரும் வர சொல்லிட்டோம். அது என்ன பண்ண போறாங்க இல்லையா? இப்போ எந்த பக்கம் போயிருப்பானுங்க? பக்கத்துல போயிருப்பாங்களோ? கோடி எங்க போய் தொலைஞ்சானுங்க? அச்சுட்டுக்கற பாண்டி என்னையா பொட்டிதான் இது மறைச்சு வைக்கணுமா? சீக்கிரம் கொண்டா. நானே எப்படி எடுத்துறேன் பாரு. அப்படி ஒரு சீக்கிரம் இலையை அள்ளி போடு, அள்ளி போடு. சீக்கிரம் போட்டு மூடுங்கடா. இவன் மூடு சீக்கிரம். இலையில போட்டு போட. இப்போ எந்த பக்கம் போயிருப்பானுங்க? பெட்டியில தூக்கி வந்தானுங்க. பேச்சு சவுண்டு கேட்கறா. பக்கத்துல வந்து இருக்கேன். இந்த உன் பேக்க முடி ஓடிக்கிறவா வா அச்சுட்டுக்கறேன். ஓடி சீக்கிரம் மேல வா. வா சீக்கிரமா. உடம்பு குட்டியே நடிச்ச மாதிரியே வேண்டியது. ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நல்லா பாருங்க எப்படி போயிருப்பானுங்க. சீக்கிரம் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? டேய் அந்த பள்ளிக்கூட புடிச்சியா? பாண்டி பெட்டியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. கம்முனு பாண்டி ஏன் கீழே வரல? டேய் பொட்டி பள்ளத்துலடா. அதான் மறைச்சு சொல்ல. எப்படி போனாங்கன்னு தெரியலையே. அதானே இந்த காட்டுல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய் பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் தேடுங்கடா. எந்த பக்கம் போனாலும் ஒரு மரம் கொடியா இருக்க. அவங்க ஆளையே காணுங்க. பார்த்து போங்க. போ சீக்கிரம். நல்லா பாருங்க சுத்திட்டு. போயிட்டாங்க. சீக்கிரம் வாடா. எந்த பக்கம் போயிருப்பானுங்க? சங்கையா டீம் வருதா? ஏய் போடா போ. இது வந்து தலைவர். ஏய் கோத்து முட்டா. சீக்கிரம் வாடா. டேய் பாத்துடா டேய். ஐயோ டேய் பாத்துடா. தலைவரே பெட்டியெல்லாம் இங்க இருக்கு தலைவரே. பெட்டியில மாட்டிச்சுடா. தலைவர் வர கூப்பிடுறானுங்க. ஏய் பெட்டி கடிச்சிட்டா. ஓடுடா. சீக்கிரம் போங்க தலைவா. போங்க. என்னடா போனவங்க யூட்டர் போட்டு வரானுங்க. வெட்டி போச்சு. வாடா சீக்கிரம் வா. நம்ம போலாம். ஏய் குறா அப்படி தலைவர் என்ன ஏய் பெட்டி குடுடா. இந்தா. ஏத்தே குறா. ஓ தலைவர் குறா. ஏய் பெட்டியை அங்க போட்டா. தெரியாம போடுறேன். இனிமேல் போட மாட்டேன். நீ என்ன உட்காந்துட்ட? எப்படி ஒரு போட்டி இப்படி வரும்? இப்படியே பிடிச்சி போடா சோப்பு மூட்டை. சூப்பர். இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. பாத்துடா. டேய் தம்பி எனக்கு ஒரு பெட்டியை போடுறா. இந்தா ரெண்டு பொட்டியாவது கிடைச்சது. கொடுங்க. அங்க ஓடில. டேய் அவன் என்ன பெட்டியை போடுற? லூசு மேல. போடா அதை போயிட்டு வாடா. மீதி வழியில அட புடிங்க. போங்க தலைவரே. அரசியல் கட்சிக்காரங்களுக்கு ட்ரெஸ் கலரை வெள்ளையா கொடுத்துட்டு கரையை சின்னதா வைக்கிறதுனால அடையாளமே தெரிய மாட்டேங்குது தலைவரே. முதல்ல யூனிஃபார்ம் மாத்தணும் தலைவரே. மத்தபடியா பத்திரம்டா. எடுடா. டேய் எல்லா பெட்டியும் அழுட்டு போயிட்டாங்களே. மூலிகையாவது கிடைக்குமா? மூலிகை ம் நாங்களே பொட்டி போயிருச்சேன்னு இருக்கோம். உனக்கு மூலிகை கேக்குது. அஞ்சு விட்டுக்குற. நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ம் நம்புங்க. நம்பிட்டேன் போ. டேய் அந்த கயிறுடா. இதுவா? என்னடா அது பேக் நிறைய கயிறு. ரெண்டு பேரும் அந்த பக்கம் ஒருத்தன் இந்த பக்கம் ஒருத்தன் பிடிச்சிருந்தான். நடுவர் டமால் கீழே வரல. அந்த கேப்ல நான் பொட்டி எடுத்துருவோம். சூப்பர் பண்ணி. இந்த கயிறுல இவங்க விழுவானுங்கன்னு நினைக்கிறியா நீ? டான்ஸ் ஆடுறான் பாத்தியா? பெரிய பிரபுதேவன் நினைப்பு இருக்கு. மாப்பிள்ள நீ இங்க பாத்துக்கோ. நான் அங்க போய் புடிங்கறேன். டேய் புறா. டேய் என்னையடா புடிங்கற? நீ தானே புரிய சொல்லிய தலைவரே. டேய் அவன புறா. போறா. ஓடி போய் புறா அவன. என்ன போய் ஓடி டேய் இங்க வாடா. தலைவரே. செயின் ஏடாத்த? தலைவரே பொட்டி இருந்தா கூட என்ன கடைசி வரைக்கும் அடையாளம் வச்சிருக்க போறீங்க. பொட்டி வேற போய் இல்ல. அதான் செட்டில் ஆகலான்னு பார்த்தேன். எப்படியும் ஒரு 20 பவுன் தரும்ல. தேருண்டா. என்ன பண்ற? என்ன சார் எவ்வளவு அடிச்சா ஓபன் ஆக மாட்டேன்றான். என்ன சுண்டக்க கல்லு? அங்கப்பா பெரிய கல்லு. ஓ அந்த கல்லா? ஓகே சார் நன்றி. உடம்பு மோட்டை பாசு. நான் போயிட்டு எடுத்து வரேன். சார் எந்த கல்லு சார்?
ஏன் போட்டி நடங்கடா. தலைவா ஆ, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு பாதி பெட்டி கட்சிச்சு தலைவா. ஆமாண்டா. ஆனா மீதி பெட்டி கிடைக்கலையே. அத மீதி பெட்டி பசங்க கொண்டு வராங்க பாரு. நல்லதா போச்சுடா. ஏய், அவங்களா வந்து மாட்டிக்கிட்டாங்க. பெட்டி கொடுங்கடா. இங்க பாருங்க, நம்ம முதல்ல பிளான் பண்ணபடி ஆளுக்கு 50-50 எடுத்துப்போம். ஏன் மேரி கொண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அட சும்மா இருப்பா. இவனுங்க என்னடா? அதானே தலைவரே அங்க பாருங்க. மறுபடியும் சங்கையா வந்துட்டான். ஏய் பெட்டியை கொடுங்கடா. ஏய், இதுக்கு முன்னாடி உன் கையில கன் இருந்தது, பெட்டியை கொடுத்துட்டோம். இப்பதான் உன் கையில கன் இல்லையே, நாங்க எப்படி கொடுப்போம்? என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டானுங்க? என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க தலைவரே. யோ ஏன் துப்பாக்கி ஞாபகப்படுத்தீங்க? பார் அவர் கால்கிட்டே துப்பாக்கி இருக்கு, எடுத்து சுற்றுவாரு. பாண்டி நீ நம்ம பெட்டி மட்டுமா போகுது, அவனும் தான் போகுது. நமக்கு தான். மறுபடியும் துப்பாக்கியோ? ஏய் பசங்களா, இது அரசியல். ஒழுங்கா ஓடி போயிருங்க பெட்டியை வச்சுட்டு. பங்காளிகளா, என் பசங்க டயர்டா இருக்கானுங்க, நீங்க பெட்டியை தூக்கிட்டு வாங்க. சார், வில்லன் சார், நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? வழி தெரியல. சரி, ஆனா என் பார்வையிலே தான் இருக்கணும். ஓகே சார். ஏய், எடுத்துட்டு வாங்கடா. ஏய் இந்த புட்டிடா பாண்டி சும்மாரியா? என்னடா பேச்சு? ஏய் பாண்டி வெட்டியே போச்சு, அப்புறம் என்ன உனக்கு பேச்சு? ஏதாவது பிளான போட்டியே கொண்டுருவேன். ஏற்கனவே இவன் வீட்டு பிளான பார்த்து தான் எல்லாம் நாசமா போச்சு. ஏய் என்னடா நின்ட்டீங்க? உத்தமன் கொள்ளையடிச்ச பணம் எல்லாமே எனக்கு தான். ஏன்னா நான் கொள்ளையடிக்க வேண்டியது. மரியாதை நடக்கடா. என்னடா மண்டையாட்டுறீங்க? என்னடா? எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஒருத்தோட வண்டியில ஏத்துங்க. போச்சு ஜெயிலுக்கு கன்ஃபார்ம். பொட்டி ஓபன் பண்ணி காட்டுங்க சார். நம்ம விராட் கூட இப்படி தானா? அது கூட காட்ட மாட்டீங்களா? இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியலப்பா. ஆமா ஆமா. விடாம எல்லாரையும் உள்ள ஏத்துங்க. Well done. You have done a good job. Thank you, sir. Well done, mister. உங்களுக்கு தான். Thank you sir. நம்ம நாட்டுக்கு உங்கள மாதிரி இளைஞர்கள் தான் தேவை. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல தான் அந்த ஊழல்வாதிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நாளை கலெக்டர் தலைமையில உங்களுக்கு பாராட்டு விழாவுக்கும் அவார்டு தர்றதுக்கும் ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஓகே சார். டன் சார். கீப் இட் அப். எங்களுக்கு தெரியாம எப்ப போன் பண்ண? நம்ம கை கிடைக்காத பெட்டி வேற யார் கைக்கும் கிடைக்கூடாது. ஹலோ கமிஷனர் சார், ஹீரோ பிரில்லியண்டா ஏதாவது பண்ணும்போது அதை சஸ்பென்ஸோட பண்ணும் பாண்டி. வெரி குட். சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாரும் கூட்டம் பண்ணிக்கிறீங்க? யாருக்காவது ஏதாவது ஆபத்து ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டீங்களா? என் தொகுதி மக்களுக்கு யாருக்காவது ஒரு உயிருக்கு ஆபத்துனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சாவுடா. ஆத்தா என்னையா சாவு சொல்ற? உன்னை தாண்டா பொறுக்கி போயல. உனக்கு பேர் வச்சது நினைச்சாதே கேவலமா இருக்கு. ஒருவேளை இதையெல்லாம் நான் பார்க்காம செத்திருந்தா நீ நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் சேர்ந்திருப்பேன். சி, கடைசியில நீ ஒரு சாக்கடை தானா? ஆத்தா இது அரசியல் ஆத்தா, உனக்கு புரியாது. என்னடா அரசியல்? மிஸ்டர் உத்தமன், நீங்க செஞ்ச ஃபோர்ஜரி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்க பண்ண 100 கோடி ரூபாய் ஊழலுக்காக நான் உங்களை கைது பண்றேன். இது எதிர்க்கட்சிகளோட சதி சார். நான் பாராளுமன்றத்துல பேசி நிச்சயமா நான் நிரபராதி நிரூபிப்பேன். ஏய், நீ சொல்ற எதிர்க்கட்சி நான் இங்க தான்டா இருக்கேன். இது சதி இல்ல, சட்டம். டேய், என்னடா சட்டம்? நான் பார்க்காத சட்டம். மிஸ்டர் உத்தமன், நீங்க அமைதியா வந்துருங்க. இல்ல தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியது வரும். மாமா மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு மாமா. நிஜமாவா? ஐயோ, இதுக்கு மூலிகைக்கு வேலையே கிடையாது. ஒரு பொட்டி கிடைச்சாலும் சூப்பரா இருக்கண்டா. அதான்டா நான் சொல்ல நீ வரேன். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாண்டி. டேய், நீ ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற? ஆமா கருப்பு, நாம 10 பெட்டி அருவிலேருந்து தூக்கிட்டு வந்தோம். ஆமா. ஆனா இப்ப போலீஸ் 9 பெட்டி தானே பிடிச்சது. ஒரு பெட்டியை காணோம். அந்த பொட்டி என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அட விளக்கணுங்களா, அந்த ஒரு பட்டி தான் பழத்தை விட்டு எடுக்காம வந்துட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன்.
ஏன் முதல்லயே சொல்ல பாண்டி? நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். நீங்க தான் கேட்கவே மாட்டீங்களா? கேரளாவுல சேர்ச்சி வந்தப்போ மனசையே எடுத்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அதையும் கேட்கல, இதையும் கேட்கல நீங்க. அப்ப ஆண்டவன் நமக்கு ஒரு பெட்டி கொடுத்திருக்காரு. மாப்ள, குரு உச்சத்துல இருக்காரு. இப்படி பெட்டி எடுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டல. ஆட என்னம்மா நீ சுத்த விவரங்கிட்ட பொண்ணா இருக்க. இது மக்களோட வரி பணம். இதை மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி உத்தம கொள்ளையடிச்சு வச்சிருந்த பணம். நம்ம தொகுதிக்கு ரோட்டை போடுறேன், பாலம் கட்டுறேன், ஸ்கூல் கட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி அவன் சேர்த்து வச்ச 10 கோடி ரூபா பணம் இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கு. இந்த பணத்தை வச்சு நம்ம ஊர் மக்களுக்கு நாமளே ஏன் நல்லது பண்ணக்கூடாது? இன்னைக்குதான் என் பஞ்சாயத்து கரெக்டா தீர்ப்பு சொல்லிருக்கு. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வாமா, நம்ம வேலையை பார்க்கலாம். ரெக்க கட்டி பறக்குதடி கருப்பு. ஏண்டா கருப்பு, 10 மணி டியூட்டிக்கு 9 மணிக்கே கிளம்பிட்டா? மாப்ள, ஆஸ்பத்திரி கூட்டி பெருகி டோக்கன் கொடுத்து சாயந்தரம் 3:30 வரை எல்லாம் ஐயா கண்ட்ரோல் தான். நாம இல்லைன்னா அங்க ஒண்ணும் நடக்காது. நான் சீக்கிரம் போனாதான் எல்லாருக்கும் வசதியா இருக்கும். சரி மாப்ள, நல்லாரு. நீ இருக்க வரையும் நான் நல்லா இருப்பேன் மாப்ள. சரி மாப்ள, பார்த்து போயிட்டு வா மாப்ள. போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. நல்லா உட்காரு. ஏன்பா விராட்டு, என்ன பாண்டி? டீ சாப்பிட்டு போறது? ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து டீ சாப்பிட்ற மாண்டி. 8:50 ஆச்சு, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா போற? அதான் நம்ம ஊர்லயே ஸ்கூல் கட்டி கொடுத்துட்டீங்களேனா 2 நிமிஷத்துல போயிடுவேன். பார்த்து போ. நம்ம விராட்டுக்கு எம்எல்ஏ பதவி, உத்தமனுடைய எம்பி பதவி, இவ்வளோ எதுக்கு கவுன்சிலர் பதவி கூட தரேன்னு சொன்னாங்களாம். ஆனா தம்பி தான் வேணான்னு சொல்லிருச்சான். ஏன்னா நமக்கு தான் வேலை செய்யறதே பிடிக்காதுல்ல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.